Havells BLDC Plus ஃபேன்கள் புதுமையான தொழில்நுட்பம், ஆச்சரியமூட்டும் டிசைன்ஸ், எனர்ஜி எஃபிஷியன்ட் ரேஞ்ச். Havells காற்று மாற்றி வீசும். பிடிக்காம போகுமா? அவருக்கு தான் உங்க மேல ரொம்ப பாசமாச்சே. SSK கௌதம்க்கு பொக்கே கொடுத்து வாங்கன்னு சொல்லுங்க. நிறுத்துங்க. அங்கிள், இங்க என்ன நடக்குது? இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இங்க வந்திருக்காங்க? அதத்தான் நானும் அப்பையில இருந்து கேட்டுட்டு இருக்கேன். முதல்ல இலக்கியா வந்தா, இப்ப இவன் வந்திருக்கான். ஏ கௌதம், நீயே இலக்கியாவும் ஃபங்க்ஷன்ல பிரச்சனை பண்ணலான்னு வந்திருக்கீங்களா? உனக்கு இங்க என்ன வேலை? அத உங்க வீட்டுக்காரர்கிட்ட கேளுங்க. ஒரு வேளை அவருக்கு என் வாழ்த்து தேவைப்படலாம்ல. உன் வாழ்த்து ஒன்னும் அங்கிளுக்கு தேவையில்ல. முதல்ல வெளியே போ. கார்த்திக், ஒரு நிமிஷம். ஃபங்க்ஷனுக்கு வாங்கன்னு கௌதம் இன்வைட் பண்ண SSKவே அமைதியா இருக்காரு. நீ எதுக்கு குதிக்கிற? எது பர்த்டேக்கு அப்பா உன் புருஷனை அழைச்சாரா? யாருக்கிட்ட கதை விடுற? ஏய், கதை விட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. SSK தான் எனக்கு போன் பண்ணி, கௌதம் கௌதம் இன்னைக்கு என்னோட பர்த்டே, என்ன நீ வாழ்த்தியே ஆகணும்னு ஒரே பிடிவாதம். அதான் வந்திருக்கேன். அம்மா, இத பத்தி கேக்குறதுக்கு நீ யாரு? வாய மூடிக்கிட்டு இருக்கணும் என்ன? என்ன SSK, இவன் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிட்டு இருக்கான். நீங்களும் அமைதியா இருக்கீங்க. நான் எப்போ உன்னை கூப்பிட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லி வெளியே துரத்துங்க. சொல்லுங்க அங்கிள். அப்பா, ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகுது. இவங்களை வெளியே அனுப்புங்க. ஆனா அது அஞ்சலி. டே கௌதம், வெளியே போடா. தாட்சாயணி, என்ன வெளியில போன உங்க புருஷன் சொல்லட்டும். நான் இப்பவே கிளம்புறேன். அவர் என்ன சொல்றது? நான் சொல்றேன், கிளம்புடா. தாட்சாயணி, தாட்சாயணி, பேசாம. கௌதம நான் தான் கூப்பிட்டேன். கௌதம நான் தான் வர சொல்லி கூப்பிட்டேன். அங்கிள், நீங்க சொல்றது உண்மையா? எதுக்கு கௌதம்லாம் கூப்பிட்டீங்க? அது வந்து அப்பா, இவங்க நம்ம எதிரிங்க. இவங்களெல்லாம் எதுக்கு இன்வைட் பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஏன் இப்படி பண்ணீங்க? பேசுங்க அங்கிள். என்னோட சொத்தை எல்லாம் இவங்க கிட்ட இருந்து மீட்டு கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப இவங்களே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்கீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அங்கிள். கார்த்திக், யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. நானும் பிசினஸ் மேன், கௌதமும் ஒரு பிசினஸ் மேன். தொழில்ல போட்டி, சண்டை, பிரச்சனைன்னு இதெல்லாம் இருக்கலாம். அதுக்காக பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கௌதம கூப்பிடாம விட்டா நல்லா இருக்குமா? இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. இதுதான் காரணம்னா கௌதம் இன்வைட் பண்ண போறத நீங்க ஏன் கிட்ட முதல்ல சொல்லி இருக்கணும். ஆனா இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. வந்து உங்களை வெளியே போக சொல்லாம ஏதேதோ சொல்லி சமாளிக்கிறீங்கன்னா இலக்கியா உங்ககிட்ட என்னமோ சொல்லி பிளாக்மெயில் பண்ணிருக்கா. ஐயோ தாட்சாயணி, நீ புரிஞ்சுக்க. யாரும் எதுவும் பிளாக்மெயில் பண்ணல. இது சாதாரண விஷயம். விடு விடு விடு. இல்லப்பா, நீங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. ஏய், அதான் இன்வைட் பண்ண காரணத்தை SSKவே சொல்லிட்டாருல்ல. அப்புறம் ஏன் நீ ரப்பர் பந்து மாதிரி குதிச்சிட்டு இருக்க? SSK, நீங்க கௌதம வெல்கம் பண்ணுங்க. ஹலோ கௌதம், யூ ஆர் வெல்கம். என் பர்த்டேவை விஷ் பண்ண வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வாழ்த்துறதுக்கு நானா வரல SSK. நீங்களா என்ன கூப்பிட்டு வாழ்த்த கெஞ்சி வாங்கிக்கிறீங்க. SSK, நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல.
அதுவும் நீங்க கௌதம வரவேற்கிறதெல்லாம் என்னால ஜீர்ணிச்சுக்கவே முடியல. இதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இங்க இருந்தா நான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவேன். முதல்ல வெளியே அனுப்புங்க அவங்கள. அதுதான் நீங்க கூப்பிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் அவங்களுக்கு இங்க என்ன வேலை? வீட்டை விட்டு இவங்கள போக சொல்லுங்க. போறங்க மேடம். முதல்ல எஸ்எஸ்கே கேக் வெட்டட்டும், அப்புறம் யாரு வீட்டை விட்டு போறாங்கன்னு தெரியும். ஏய், நீ வாயை மூடுறி. தாட்சாயினி, நீங்க சரி, அமைதியா இருங்க. விடு விடு. வந்துட்டாங்க. கேக் வெட்டின உடனே அவங்க கிளம்பிடுவாங்கல்ல. கூல் கூல். ஹலோ கைஸ், பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். வாங்க வாங்க, கேக் கட் பண்ணிடலாம். வாங்க வாங்க வாங்க. ஒரு நீ நிமிஷம் வா. எஸ்எஸ்கே, நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணு இன்னும் பேலன்ஸ் இருக்கு. எது? என்னது? என்னவா? கௌதம் கிட்ட நீங்க கேட்க வேண்டியதை மறந்துட்டீங்களே. ஆனா என் கௌதம காயப்படுத்தின பாவத்துக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். நீங்க ஊருக்கு தெரியாம மறைச்ச தப்ப அன்னைக்கு ஊர் அறிய வெளியே சொல்லுவேன். அன்னைக்கு நீங்க கௌதம அவமானப்படுத்தினதுக்கு கண்டிப்பா தண்டனையை அனுபவிப்பீங்க. என்ன அங்கிள், அவங்க ஏதோ ஜாடையா சொல்றாங்க, நீங்க அவங்களுக்கு பயப்படுறீங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லப்பா. அது அது நான் செய்ய வேண்டிய கடமைய இலக்கிய ஞாபகப்படுத்துறா, அவ்வளவுதான். கடமையா? என்னப்பா அது? கொஞ்சம் இருமா, சொல்றேன். டியர் கைஸ், எங்களோட கல்யாண நாள் அன்னைக்கு நான் கௌதம பார்த்து நீ அப்பம் பேர் தெரியாதவன்னு சொல்லி இவனை என்னது? சாரி இவரை அவமானப்படுத்திட்டேன். அது தப்புன்னு என் மனசுல ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அந்த தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்கறது தான் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகு. இப்ப நான் அதைத்தான் பண்ண போறேன். எஸ்எஸ்கே, என்ன சொல்றீங்க? பொறு தாட்சாயணி, புரியுது. பிசினஸ்ல நண்பனும் கிடையாது, எதிரியும் கிடையாது. ஒரு மன்னிப்பு தானே, கேட்டுட்டா போச்சு. நோ, யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறது? போயும் இந்த கௌதம் கிட்ட மன்னிப்பு கேக்குறதா? அதுக்கு சத்தே போகலாம். செத்துப்போ. யாரு வேணானாங்க? வீட்ல இருந்தா என்ன, பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி என்னை இங்க வர வச்சது உங்க புருஷன். அவரை மன்னிப்பு கேட்கறதும் கேட்காததும் அவரோட இஷ்டம். இலக்கியா, இந்த ஆள் மன்னிப்பு கேட்கிற மாதிரி தெரியல. வா நம்ம போலாம். கௌதம் அவசரப்படாத. நில்லு. அவசரப்படாத. அங்கிள் அவங்க போகட்டும், தடுக்காதீங்க. நீங்க அவங்கள விடுங்க அங்கிள். ஐயோ கார்த்திக், புரியாம பேசாதப்பா. மன்னிப்பு கேட்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். பெரிய பிரச்சனையா? என்ன சொல்றீங்க? அதாவது அது வந்து மன்னிப்பு கேட்காம விட்டா அது என் மனசை குத்திக்கிட்டே இருந்தா பெரிய பிரச்சனை ஆயிரும். அதத்தான் சொன்னேன். கௌதம், இலக்கியா, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அங்கிள் இரு. கௌதம், நான் அன்னைக்கு அப்படி சொன்னது தப்புதான். அது சாரி, உங்களை எந்த அளவுக்கு காயப்படுத்திருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் சொன்ன அந்த வார்த்தைக்காக உங்ககிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மிஸ்டர் எஸ்எஸ்கே சார், மன்னிப்பு கேட்கறது சாதாரண விஷயம் இல்ல. உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார். சார், எப்பவோ பண்ண தப்புக்கு இப்ப சாரி கேக்குறீங்களே, சூப்பர் சார். சாரோட பெருந்தன்மைக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க.
தாக்ஷாயினி, இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் கூட கொஞ்சம் வரீங்களா? எதுக்கு தாட்சாயினி? போங்க சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன தாட்சாயினி, எதுக்கு என்ன தனியா கூட்டிட்டு வந்த? SSK, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்ன சொல்ற? என்ன தெரியணும்? சும்மா நடிக்காதீங்க. நீங்க விருப்பப்பட்டு கௌதம் இலக்கியாவை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். அதுவும் நீங்க தப்ப உணர்ந்து கௌதம் கிட்ட மன்னிப்பு கேட்டதெல்லாம் வடிகட்டின சுத்தமான பொய். இதெல்லாம் நீங்க சந்தோஷமா செய்யவே இல்ல. இலக்கியா என்னமோ சொல்லி உங்களை மிரட்டி பண்ண வச்சிருக்கா. அது என்னன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். என்ன தாட்சாயினி, என்னென்னமோ சொல்ற? இலக்கியா என்ன போய் மிரட்ட முடியுமா? நீயா ஏதாவது கற்பனை எல்லாம் பண்ணிக்காத. வா வா போலாம், கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க. இத பாருங்க, நீங்க என்னதான் சமாளிச்சாலும் உங்க பதட்டமும் பயமும் உங்க முகத்திலேயே தெரியுது. சொல்லுங்க, இலக்கியா உங்களை பிளாக்மெயில் பண்றாளா? என்ன சொல்லி பிளாக்மெயில் பண்றா? நீங்க எனக்கு தெரியாம ஏதாவது தப்பு பண்ணி மறைக்கிறீங்களா? என்ன தப்பு பண்ணீங்க சொல்லுங்க. ரேவதி மேட்டர் மட்டும் தெரிஞ்சா தாட்சாயினி என்ன கொன்னே போட்டுருவாளே. கேக்குறேன்ல, என்ன யோசிக்கிறீங்க? ஆமா தாட்சாயினி, இலக்கியா என்ன பிளாக்மெயில் தான் பண்றா. என்ன சொல்றீங்க? ஆமா தாட்சாயினி, அன்னைக்கு கோயில்ல இலக்கிய என்கிட்ட பிரச்சனை பண்ணா. நான் கோவத்துல சூடாகி, ஆமா கார்த்திகை நான் தான் கடத்தினேன், என்ன பண்ணுவேன்னு அவசரப்பட்டு சொல்லிட்டேன். ஆனா அவ கூலிங் கிளாஸ்ல கேமரா வச்சு எனக்கு தெரியாம அதை ரெக்கார்ட் பண்ணிட்டா போல இருக்கு. கூப்பிடணும் SSK, கூப்பிட்டே ஆகணும். இல்லனா இந்த வீடியோ போலீஸ்க்கு போயிடும். இப்ப அந்த வீடியோவை காட்டிதான் கௌதம ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ணி மன்னிப்பு கேளுங்கன்னு பிளாக்மெயில் பண்றா. நானும் வேற வழி இல்லாம தான் அவ சொன்னதை செஞ்சேன். உங்களுக்கு மூளையே கிடையாதா? எங்க எப்படி பேசணுங்கிற அறிவு கூட இல்லாம இப்படிதான் வாய் விட்டு மாட்டிப்பீங்களா? இத முதல்லயே என்கிட்ட சொல்லி தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஏங்க மறைச்சிங்க? சொல்றதுக்கு அந்த இலக்கைய விட்டா தானே. போனை காட்டி உடனே எல்லாத்தையும் படபடன்னு சாதிச்சுட்டா. நான் என்ன பண்ணட்டும்? இலக்கியா அந்த வீடியோவை போலீஸ்ல கொடுத்தா கார்த்திகை கடத்தின குற்றத்துக்காக என்னோட சேர்ந்து நீயும் ஜெயிலுக்கு வந்துருவ. அத நினைச்சுதான் அந்த இலக்கிய சொல்றபடி செஞ்சேன். வாய மூடுங்க. செய்யற தப்பையும் செஞ்சுட்டு இப்ப சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை வச்சுக்கிட்டு உருப்படியா எதையுமே செய்ய முடியாது. இப்போ உங்களால கௌதம் இலக்கியாவை பார்த்து நானும் பயப்படணும். உங்களோ அங்கிள், என்ன அங்கிள் இதெல்லாம்? உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க? நீங்க அன்னைக்கு தப்பா எதுவும் சொல்லியே. அவன் அப்பன் பேர் தெரியாதவன் தானே. நீங்க சரியா சொல்லிட்டு எதுக்காக சாரி கேட்கணும்? யாரு முன்னாடி நம்ம கௌரவமா இருக்கணும்னு நினைச்சோமோ அந்த கௌதம் இலக்கியாவை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதும் இல்லாம அந்த கௌதம் கிட்ட மன்னிப்பும் கேக்குறீங்க. என்னப்பா இதெல்லாம்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அஞ்சலி, அத அப்புறமா சொல்றேன். ஏன் இப்பவே சொல்லுங்க அங்கிள். இலக்கிய அவங்களை தனியா கூட்டிட்டு போய் மிரட்டதா அஞ்சலி சொன்னா. அவங்க அப்படி என்ன சொன்னாங்க? விஷயம் என்னன்னு எங்க கிட்ட சொல்லுங்க. நாங்க உங்களை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறோம். ஐயோ ப்ளீஸ், என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. எனக்கு இருக்கிற டென்ஷன்ல ஏன்டா இன்னைக்கு பிறந்து தொலைஞ்சோன்னு தான் இருக்கு. இலக்கியா தான் போன் பண்றா. எவ்வளவு கொழுப்பு இருந்தா வீட்டுக்குள்ள இருந்தே கால் பண்ணுவா. சொல்லுடி. எல்லாரும் ரூமுக்குள்ள போய் இப்ப என்ன பண்றீங்க? நல்ல நேரம் போறதுக்குள்ள கேக்க கட் பண்ண வேண்டாமா? கெஸ்ட் எல்லாரும் ஆர்வத்தோட இருக்காங்க. நாங்க அதை விட ஆர்வமா இருக்கோம்.
பர்த்டே பேபி சீக்கிரம் வர சொல்லுங்க. அப்புறம் எஸ்எஸ்கேவுக்கு முகத்தை நல்லா தொடச்சு சீவி சிங்காரிச்சு கூட்டிட்டு வாங்க. பேய பார்த்த மாதிரி முகம் வேர்த்து கருத்து போயிடுச்சு பாவம். பாத்தீங்களா எப்படி வெறுப்பேத்துறாங்கன்னு? ஆனா கௌதம் இலக்கியா பேசுற தோரணையை பார்த்தா நம்ம மேட்ரி ஏதோ ஒண்ணு அவங்க கையில சிக்கின மாதிரி இருக்கு. ஆமா. அது வந்து அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல கார்த்திக். எஸ்எஸ்கே ஏதாவது புத்திசாலித்தனமா செய்யறதா நினைச்சு ஏடாகுடமா செஞ்சு நம்மள சங்கடத்துல மாட்டி விட்டுட்டாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் கார்த்திக். கெஸ்ட் எல்லாம் வெயிட் பண்றாங்க. போங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. மேடம், நீங்க ஏதோ பெருசா தாறுமாறான சம்பவம் பண்ண போறீங்கன்னு மட்டும் தெரியுது. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. பிளான் என்னன்னு எனக்கே இப்பதான் தெரியும். அப்புறம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இன்னும் ஒரு 5 நிமிஷம் பொறுங்க. வச்ச குண்டு வெடிக்க போகுது. என்ன எஸ்எஸ்கே, எங்களை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு நீங்க பாட்டு ரூம்குள்ள போறீங்க வரீங்க. கேக்க வெட்டினா நீங்க சீக்கிரம் போலாம்ல. நான் எங்க போறேன்? அதே கேக்க வெட்டினா நாங்க சீக்கிரம் போலாம்ல, அத சொன்னேன். சரி எஸ்எஸ்கே, நல்ல நேரம் முடிஞ்சு கெட்ட நேரம் வரதுக்குள்ள கேக்க வெட்டுங்க. அப்பா, ஹாப்பியா கொண்டாட வேண்டிய உங்க பர்த்டே ஃபங்க்ஷனை கொண்டவங்களும் உள்ள வந்து கெடுத்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் கேக் கட் பண்ணுங்கப்பா. அவங்க போய் தொலையட்டும். வாங்க அங்கிள், நீங்க வாங்க. அங்கிள், கட் பண்ணுங்க. எஸ்எஸ்கே, வாங்க மகேஷ், வாங்க. ஆமா, எஸ்எஸ்கே உங்களையும் ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரா? எங்களை யாரும் கூப்பிடல கௌதம். நாங்க தான் எஸ்எஸ்கேவை ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு கூப்பிட வந்திருக்கோம். கேக் எடுத்துக்கிட்டு வாங்க எஸ்எஸ்கே. ஸ்டேஷன்ல போய் வெட்டிக்கலாம். ஸ்டேஷன்கா? எதுக்கு? நீங்க தான் கார்த்திக்க கடத்தி பொய் சாட்சியை உருவாக்கி கௌதம ஜெயில போட்டீங்கன்னு கௌதமும் இலக்கியாவும் உங்க மேல பெர்ஜூரி கேஸ் போட்டிருக்காங்க. ஆனா நீங்க கோர்ட்ல ஆஜராகவே இல்ல.
அதுக்கு தான் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஜட்ஜ் ஆர்டர் போட்டிருக்காங்க. இதோ அரெஸ்ட் வாரண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.